வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 31, பயமின்றி வாழ்வோம். இதுதான் வாழ்வியல் முறையாக மாற்றினா ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது மட்டுமே குறிக்கோள் இல்லை. நம்மளுடைய மன ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மன ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்போ மனசில் ஒரு விஷயம் எப்போவுமே ஒரு ஆள் மனதில் பயம் ஒன்று இருக்கும். இந்த பயம் நம்ம எக்ஸ்டர்னலாக உருவாக்கக்கூடிய ஒரு பயம்தான் ஆள் மனதில் போய் உட்கார்ந்துட்டு அது அப்பப்போ உங்களை தொந்தரவு பண்ணுறது. ஸோ நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் பயமின்றி வாழ்ந்தால்தான் நம்மளுடைய ஆரோக்கியம் காலம் முழுக்க நிலைத்திருக்கும். நம்மளுடைய உடல் உறுப்புகளும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் பயப்படுறதுனால உங்களுடைய ஒவ்வொரு உறுப்பும் அந்த பயத்தை உணரும்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அந்த பயம் அப்படிங்கிறது நரம்புகள் மூலமாக ஒரு விதமான ஒரு இம்ப்ரெஷனை, நெகட்டிவ் இம்ப்ரெஷனை உங்கள் உடலுக்கு ஏற்படுத்தும். அது கண்ணில் தெரியலாம், உங்களை இதயத்தில் தெரியலாம், நுரையீரலில் மூச்சு மூலமாக தெரியலாம். அதே மாதிரி ரொம்ப கிட்னிக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷரை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய நரம்புகளும் உங்களுடைய மற்ற எல்லா ஓட்ட மண்டலங்களும் இதனால் பாதிக்கப்படும். ஸோ நம்ம சாதாரணமாக பயம் அப்படிங்கிறோம். அந்த பயம் அப்படிங்கிறது மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய எதிரிங்க. இந்த பயத்தை நம்ம எப்படி உருவாக்குறோன்னா, நம்ம ஆள் மனதிலிருந்து சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்கிறோமோ, வளர்க்கப்படுகின்றோமோ, நம்ம இருக்கக்கூடிய சுற்றுப்புறம் இருக்கு இல்லையா, சுற்றுப்புறம் வளர்க்கப்படக்கூடிய விதம், மனிதர்கள், இதெல்லாம் தான் சேர்ந்து ஒரு விதமான பயத்தை உருவாக்குகிறது. அப்போ அந்த பயம் என்னாச்சுன்னா ஆழ் மனதில் போய் உட்காந்துக்குது. ஏன்னா அந்த சின்ன வயசுலேருந்து அப்படி உருவாக்கப்பட்ட அந்த பயமானது ஆழ் மனதில் போய் உட்காந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயப்படுறது. ஒரு பரீட்சை எழுதணுன்னா பயம், ஒரு வேலைக்கு போகணுன்னா பயம், ஒரு டெஸ்ட் ரிசல்ட்ஸ்க்கு பயம், ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர்